வாங்க, காயகல்ப யோகா இந்த பழங்கால புத்துணர்ச்சி முறைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். காலங்காலமா மனுஷங்க நோய், முதுமை, மரணம் இதையெல்லாம் ஜெயிக்க வழி தேடிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இதுக்கான பதில் நம்ம சித்தர்கள்கிட்டயே இருந்திருந்தா என்ன பண்றது? காயகல்ப யோகான்னு சொல்ற இந்த பயிற்சி தான் அது. இது வயசாவத தடுக்கிற ஒரு டெக்னிக். சரி, இதோட ரகசியம் என்னன்னு பாப்போம். முதல்ல உடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான உயிர் சக்தி திரவம். யோக மரபுல இத வெறும் திரவமா பார்க்கல, இதுதான் நம்மளோட வாழ்வாதார சக்தியே. நாம சாப்பிடுற உணவு 7 கட்டமா மாறி கடைசியா இந்த உயிர் சக்தி திரவமா உருவாகுது. இந்த உயிர் சக்தி குறையும் போது நமக்கு வயசாகுது, நோய்களும் வருது. அதனால இத பாதுகாக்கணும். அப்போ இந்த முக்கியமான ஆற்றலை எப்படி பாதுகாக்கிறது? காயகல்ப யோகால இதுக்கு 3 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி முத்திரை. இது நம்ம உயிர் சக்தியோட ஓட்டத்தை சரி செய்யற ஒரு பயிற்சி. இதனால நம்ம உடம்பு அமைதியாகி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற சக்தி அதிகமாகுது. அடுத்து மூலபந்தம். இது அந்த உயிராற்றலை கீழ் நோக்கி போக விடாம மேல் நோக்கி திருப்புது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு அணை மாதிரி ஆற்றலை தடுத்து மேல் நோக்கி திருப்புது. மூணாவதா ஓஜஸ் சுவாசம். இது அந்த ஆற்றலை இன்னும் சக்தி வாய்ந்த ஓஜஸா மாத்துது. சரி, இந்த பழங்கால பயிற்சிகளுக்கும் இப்போதைய அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பழங்கால ஞானம் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளோட எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாமா? சித்தர்கள் சொன்ன அமுதம் ஒருவேளை நம்ம உடம்புல சுரக்கிற மெலட்டோனின் ஹார்மோனா இருக்கலாம். அதே மாதிரி உயிர் சக்தியை காப்பாத்துறது, நம்ம செல்களை பாதுகாக்கிற டெலோமியாஸை பலப்படுத்தலாம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜத்துல இது வேலை செய்யுமா? ஒரு கேஸ் ஸ்டடியா பார்ப்போம். PCOS, உடல் பருமன், அதிக சர்க்கரை, இப்படி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு பெண்ணை ஆய்வு செஞ்சாங்க. அவங்க தொடர்ந்து 6 மாசத்துக்கு தினமும் காயகல்ப யோகா செஞ்சாங்க. முடிவுகள் ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட எல்லா பிரச்சனைகள்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது. பாருங்க, இந்த பயிற்சி வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அப்போ நீண்ட நாள் வாழறது மட்டும் முக்கியம் இல்ல, வாழ்க்கைய முழுமையா தரமா வாழறதுதான் முக்கியம் இல்லையா?